அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நம் பதஞ்சலி யோக சூத்திரத்தின் சூத்திரம் 28 பார்க்க போகிறோம். அதாவது திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். அதாவது சூத்திரம் 28 தஜ்ஜஜ பஸ்தர்த்த பாவனம். அதாவது தஜ்ஜஜ பஸ்தர்த்த பாவனம் அதுக்கான பொருள் என்னன்னா, ஓம் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் உச்சரிப்பது, அதன் பொருளை சிந்திப்பதுமே வழி ஆகும். வெறுமென உச்சரித்தால் போதாது, பொருளுணர்ந்து ஜபமாய் தொடர்ந்து செய்து வர வேண்டும். பாட்டில் ஜீவன் இருக்கிறது. பாடுகிறவர் உணர்ந்து பாடினால் கேட்பவராலும் அதை உணர முடியும். அவர் உணர்ச்சியற்ற குரலில் இயந்திரத்தனமாக பாடினால் பாட்டில் உள்ள ஜீவன் பாழாகிவிடும். அதுபோல சாதகர் ஆத்மார்த்தமாக ஜபிக்க வேண்டும். பிரணவ ஜபம் எண்ணற்ற நன்மையை வழங்க வல்லது. அதை ஜபிக்கும் வழி எளிமையானது, தெளிவானது. இறைவனே மந்திரமாகவும் மந்திரத்தின் பொருளாகவும் இருக்கிறான். அதனை உணர்ந்து கொண்டால் சிரமம் ஏதும் இல்லை. எப்படியெல்லாம் ஜபிக்கலாம்? வாய்விட்டு ஜபிப்பது, உதடுகள் மட்டும் அசைய ஜபிப்பது, மனதுக்குள்ளே ஜபிப்பது என 3 முறை இருக்கின்றன. 3 முறையே மிக சிறந்த வழியாகும். ஜபம் என்றால் தொடர்ந்து ஓதுவது. பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து ஓதி வர உங்களுக்கு மன உறுதி உண்டாகும். வாழ்வில் முழு பயனை நீங்கள் பெறுவீர்கள். நாம் எங்கு சென்றாலும் எதை செய்து கொண்டிருந்தாலும் தொடர்ந்து நாம் ஓதிக்கொண்டே இருக்க முடியும். அஜப முறையில் அதை செய்யலாம். அதாவது உச்சரிக்கப்படாதது அஜபம். மற்றவர்கள் காதில் விழாதபடி தனக்குள் ஓதிக்கொண்டே இருப்பது. அது பயிற்சியால் முடிகிறது தான். தொடர்ந்து பயில சுவாசம் போது அது இயல்பாகிவிடு. அதாவது சுவாசம் போல் அதுவும் இயல்பாகிறோம் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து நம்ம பயில அதுவும் நம்ம அந்த சுவாசத்திலே கொண்டு வந்துடணும் மந்திர பயிற்சியை. நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாகவே மாறிவிடுவீர்கள் என்பது உபநிடதம். சரி, இறைவனை நினைப்பால் இறைவனாக முடியுமா என்று கேட்டால் கேட்க தோன்றும். இறைவனாக முடியாது, ஆனால் இறைவனிடம் தொடர்பு கிட்டும். அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பது ஓம் என்கிற பிரணவ மந்திரம் ஆகும். அடுத்து சூத்திரம் 29 தத பிரத்யக சேதாதிகமோ ஸ்பயந்திராய பாவச்ச. அதாவது அகக்காட்சி பற்றி அறிவு உண்டாகிறது. தடைகள் அகல்கின்றன. ஓம்கார ஜபத்தினாலும் அதன் சிந்தனை செய்தாலும் முதலில் அகநோக்கு ஆற்றல் அபரிமிதமாக வெளிப்படுகிறது. பிறகு மனதளவில் உடலளவிலும் ஏற்படும் தடைகள் எல்லாம் மறைய தொடங்கும். ஆதியில் சொல் மட்டுமே இருந்தது. சொல்லே கடவுளாகவும் இருந்தது. இதனை நீங்கள் ரிக்வேதத்திலும் காண முடியும். செயின்ட் ஜானின் ஏற்பாட்டிலும் காண முடியும். நல்லதோ கெட்டதோ வார்த்தையின் சக்தி வரலாறு தொடங்குவதற்கு முன்பிருந்தே மனிதன் அறிந்து கொண்டிருக்கிறான். வார்த்தைகளும் எண்ணங்களும் பிரிக்க முடியாதவை. இறைவன் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை இல்லாமல் எப்படி அவனை அறிவீர்கள்? ஏன் ஓம் என்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? பிரபஞ்சத்தின் மூலாதாரமாய் இறைவன் இருக்கிறான். மூல ஒளியாய் ஓம் இருக்கிறது. அதுவே எல்லா ஒளிகளையும் புரிந்து கொள்வதாக இயல்பானதாய் இருப்பது. ஓம் என்கிற ஒளி மற்ற ஒளிகளுக்கு விதையாய் இருக்கிறது. வார்த்தைகள் அனைத்தும் அதன் அடிப்படையில் அமைந்தன. அதன் அதிர்வலைகளும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. நாவையோ அன்னத்தையோ அதாவது உள் வாயின் மேல்புறம் தொடாமல் ஆ என்கிற ஒளியை நீங்கள் எழுப்ப முடியும். இம் என்பது உதடிகளின் இறுக்கத்தில் முடிவது. ஊ என்பது தொண்டையின் நடுப்பகுதியில் எழுப்புவது. ஆ ஊ இம் ஓம். ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டிருந்தால் என்ன பயன் என்று கேட்பவர்கள் இருக்கிறார்கள். வார்த்தை உருப்படுத்தும் போது மெய்மையை புரிந்து கொண்டு விட்டால் தொடர்ந்து உச்சரிப்பதில் கேள்வி எழாது. மந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல. அது புனிதமானது, சக்தி மிக்கது. குருவுடன் ஒரு மந்திரத்தை உபதேசமும் பெற்ற சீடன் தனது வாழ்க்கையில் நெடுகிலும் அந்த ஒரே மந்திரத்தை ஜபித்து கொண்டிருக்கும் நிலை இந்திய ஆன்மீகத்தில் இருக்கவே செய்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மந்திரம் ரகசியம். உங்களுடைய மந்திரத்தை அடுத்தவர் அறியாதபடிக்கு நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஜபிப்பது என்பது வழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்பார்கள். மனம் செம்மைப்படுத்தப்படுவரை ஜபிக்கத்தான் வேண்டும். மனமே உடலுபதைகளை பெரும்பாலும் வரவதற்கு காரணமாக இருக்கிறது. ஜபத்தால் மனதை சுத்தப்படுத்தி கொண்டே உபாதைகளை
அதாவது உபாதைகளை நீங்கள் இருக்காது. உடலும் மனதாலும் நமக்கு இருக்கிற தடைகள் பற்றி நாம் எண்ணி பார்த்தது உண்டா? நாம் தான் அவற்றை ஏற்படுத்தி கொண்டோம். நாமே தான் அவற்றிலிருந்து விடுபட்டாக வேண்டும். பிறை நிலவாக இருந்தாலும் சரி, அரை நிலவாக இருந்தாலும் சரி, உலக இருள் அதன் ஒளியில் கொஞ்சத்தான் விலகுகிறது. ஆனால் முழு நில பிரகாசத்தில் இரவில் ஒட்டுமொத்த இருளும் ஓடிப்போகிறது. உலகமே ஒளிமயமாகிறது. நம்முடைய அறிவு குறைவு, ஆற்றல் குறைவு. ஆனால் அந்த பேரறிவாளின் சர்வ வல்லமை படைத்தவனின் தூய்மையை பெற்றுவிட்டால் அத்தனை தடைகளும் நம்மால் தகர்க்க முடியும். அழியக்கூடிய வாழ்க்கையின் தடைகள் அகற்றப்படும் போது அழிவற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. இத்துடன் இந்த சூத்திரம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.